ஹலோ குட்டீஸில் எப்படா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம மை கசின் அப்சஸ்ட் ஆன் மீயோட பார்ட் 7 தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களாம் பார்த்துட்டு வந்துடுங்க. என்கிட்ட ரொம்பவே கேட்டிருந்தீங்க. வெரி வெரி சாரி. எனக்கு டைமும் கிடைக்கல, கையில் ஃபோனும் அவ்வளோ கிடைக்கல. ஸோ அதை என்னால் போடவும் முடியல. அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்டோரி யோசிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம்தான். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப் ரொம்ப ட்விஸ்ட் டேர்ம்ஸோடு கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் யோசிச்சு போடுறதுக்குள்ள நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுவீங்களா மாட்டிங்களா அந்த மாதிரிலாம் கேட்டீங்க. ஐ எம் ஸோ சாரி. ஸோ உங்களுக்காக கடைசியில் ஏதோ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் லாஸ்ட் பார்ட்டா இல்லை இதுக்கப்புறமேட்டு ஒரு பார்ட் இருக்கான்ட்டு போக போக பார்த்துக்கலாம். ஓகேவா மீஸ்? ஸோ இப்போது ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரி உள்ள போடலாம். எதுலேருந்து ஸ்டாப் பண்ணணும் முதல்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஜங்குக் தான் ஒரு பைத்தியக்கார மாதிரி காரை ஓட்டு வரான். அவனுக்கு அவ்வளோ கொலவெறியாக இருக்குது. அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அவன் கண்ணெலாம் அவ்வளோ ரெட்டிஷாக அவ்வளோ பயமாக இருக்குது. அவனை பார்க்கும் போது ஒரு டார்க் வைப்பாக இருக்குது. ஸோ இப்போது அவ்வளோ ஸ்பீடாக காரை ஓட்டு வரான். அட் த சேம் டைம் பார்த்தோன்னா ஜானு ஐஷுவும் அவங்க இருக்க அந்த குவார்ட்டர்ஸில் அந்த ஒரு கிச்சன் சைடில் அவங்க ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜானு ஐஷுவை பார்த்து சொல்கிறா, ஐஷு இந்த ஒரு பவுடர் இருக்குல்ல, இது ஒரு நாள் அந்த ஜிமின் அவர் உனக்கு கொடுத்துருக்காருல்ல, உன்னை அதை போட்டுன்னு மயக்கம் போட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ஜானு ஆமாம் தலையே ஆட்டிகிட்டு இருக்கா. ஸோ இப்போது இவங்க 2 பேரும் ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போது டே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக்கும் மேன்ஷனுக்கு வந்துட்டான். ஸோ அவன் இப்போது மேன்ஷனோட தான் என்ட்ரி ஆகிறான். நீங்கள் உங்கள் ரூமில் தாங்க இருக்கீங்க மிரரில் பார்த்துட்டு. ஸோ உங்கள் ஸ்டொமக்கில் அப்படியே கை வச்சுட்டு அப்படியே உங்களையே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது அவ்வளோ ஃபோர்ஸாக அந்த டோரை யாரும் எட்டி ஹிட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே திக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. அது ஜங்குக் தான். அவ்வளோ குறவழியில் உங்களை தான் பார்க்குறான். உங்களுக்கு ஜங்குக்கை பார்த்து அடுத்த செகண்ட் அவ்வளோ பயமாகுது. பிகாஸ் அவன் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி அந்த ஸ்வெட் ஆகி அவ்வளோ ஒரு கொலை வெறியில் அந்த மாதிரி நின்றுட்டு இருக்கான். சொல்லப்போனால் அவனுக்கு இப்போது கான்ஷியஸே கிடையாது. ஸோ இப்போது ஜங்குக் உங்களை தான் பார்க்குறான். உங்களை பார்த்துட்டு அப்படியே உங்கள் ஃபோர்ஸாக கிட்ட வந்துட்டு உங்கள் நிற்கு பிடிச்சி ஹோல்ட் பண்ணிடுறான். ஏய் எதுக்கடி என் பிள்ளைய கொன்ன? ஏய் ஏண்டி பொண்ணு அப்படின்ட்டு உங்களை அப்படியே ஃப்ளோரில் தள்ளி விடுறான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. நீங்களும் தொப்புன்னு போய் விழுந்துடுறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஜங்குக் எதை பற்றி பேசுகிறான், இதை பற்றி சொல்கிறான்ட்டு. நீங்கள் எதுவுமே பேசல, அப்படியே ஜங்குக்கு தான் பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஹேரை பிடிச்சி இழுத்து அப்படியே 5 ஸ்லாப் கிட்ட ஏண்டி என் பிள்ளைய கொன்ன, எதுக்கு அப்படி பண்ண, என் மேலே கோர்ந்தான் என் மேலே காட்ட வேண்டியதானே, ரெண்டு இருக்கும் இன்னைக்கு. அவன் அப்படி உங்களை போட்டு அடிக்கிறான். நீங்கள் எதுவுமே பேசல, அப்படியே அவன் ஹேர் பிடிச்சி இல்லை நிற்க வச்ச வாக்கிலே நின்றுட்டு இருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து அவ்வளோ டீயர்ஸ் வருது. உங்கள் கை அந்த ஸ்டொமக்கில் தான் இறுக்கி பிடிச்சிருக்கு. அப்படி அழுகுறீங்க. உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஸோ இந்த மூமெண்ட்டை எப்படியாச்சும் க்ராஸ் பண்ணிடணும் அந்த ஒரு நோக்கத்தில் தான் இருக்கீங்க. ஸோ ஜங்குக் உங்களை பேசுடி அத்தா பேசுடி மாதிரி ஏன் பேச மாட்டேற, ஏண்டி ஏன் என்னடி பண்ண, உனக்கு பொண்ணு தப்பு தான், அதுக்கு ஏண்டி குழந்தைக்கு என்னடி தெரியும், ஏண்டி எப்படி பண்ண அப்படின்ட்டு கத்துறான். அப்படி கத்துறான். அவன் கத்துறது அந்த மேன்ஷனுக்கு வெளில வரைக்கும் கேட்குது. ஸோ உங்களை அப்படியே அந்த ஹேரை க்ரிப் பண்ணதை விட்டுடுறான். அடிச்சாலாம் சரிப்பட்டு வராது. அது நான் உன்னை என்ன பண்ண இன்னைக்கு, அதுக்கு தானே நீ இவ்வளோ பண்ணிடுங்க. அது அந்த ஒரு மூமெண்ட்டை நடுங்க வச்சிருக்கேன்ல, இப்போ நினச்சா கூட பாடியே ஷிவராகுமே. அவன் அப்படி சொல்லவும் நீங்கள் கீழே தான் குனிஞ்சிட்டு இருந்திருப்பீங்களா, அப்படியே திரும்பி ஒரு கண்ணில் அவ்வளோ ஒரு பயத்தோட ஜங்குக்கை தான் மேலே திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக் அப்போது உங்களை தான் பார்த்து முறைக்கிறான். இப்போ நினச்சா கூட அப்படியே நடுங்குதாடி. உனக்கு அதை திரும்ப கூட்டுக்கணும்னு நினைக்கிறேன்.
அப்படின்ட்டு சொல்லவும் நீங்கள் என்ன பேசுறதுனே தெரியல. அப்படியே ஜங்குக் கிட்ட போயிட்டு தாழ்ந்துக்கிட்டே போயிட்டு அப்படியே கையெடுத்து கும்பிட்டு, ஜங்குக் ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், நான் அடி கொண்டு கூட போட்டு அது மட்டும் பண்ணாத ப்ளீஸ், அது மட்டும் பண்ணாத ஜங்குக், புரிஞ்சுக்கோ, அது பண்ணாத அப்படின்ட்டு சொல்லவும் ஜங்குக்கும் உங்களை அப்படியே கீழே தான் நீங்கள் முட்டி போட்டு பேசிகிட்டு இருப்பீங்களா அந்த ஈஸில் இருந்து அப்படியே ஒரு ஸ்லாப் தான் வைக்கிறான். நீங்கள் அப்படியே புத்துன்னு ஃப்ளோரில் படுத்த மாதிரி ஆயிடுறீங்க. நீங்கள் அப்போது நினைக்கிறீங்க, அடிடா எவ்வளோ வேணாலும் அடி, நான் அதை சொன்னால் இந்த வெறுப்பெல்லாம் போயிடும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த வெறுப்பை தான் காட்டணும். பேச்சு நான் வெறுத்து உன்னை விட்டு போக விடுவல்ல, உன்னை விட்டு நான் போகணும் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டு அழுதுட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே கூடாதுன்னு தோணுது. இப்போது ஜங்குக் நீங்கள் என்னடி மயிறு, என்ன யோசிக்கிற, இது வந்தாலும் பேசுடி பேசு அப்படின்ட்டு உங்களை அப்படியே பெட்டில் தள்ளி விடுறான். இங்கே தள்ளி விட்டுட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறீங்க அழுதுகிட்டே. ஜங்குக் வேணா ஜங்குக் அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டன் எல்லாம் அப்படியே கழட்டிட்டு இருக்கான். ஒரு சில பட்டன்லாம் பிச்சே போட்டுடுறான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கழட்டிட்டு இப்போ உங்ககிட்ட தான் வரான். உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஸோ நீங்கள் அப்படியே பின்னாடி தவழ்ந்து போகிறீங்க. அப்படியே உங்கள் லெக்ஸை பிடிச்சி இழுத்து படுக்க வச்சிடுறான். ஸோ இப்போது ஜங்குக் சொல்கிறான், அன்னைக்கு நீ என்ன அனுபவிச்சியோ அதுக்கு மேலே அதை விட பல மடங்கு உனக்கு குட்டு பண்ணு அப்படின்ட்டு ஒரு கோல்டாக ரக்கடாக ஒரு வாய்ஸில் டிவிலிஷாக சொல்கிறான். நீங்கள் அப்படியே குப்புரடிச்சு பார்க்குற மாதிரி தான் இருந்திருக்குமா. நீங்கள் அப்படியே திரும்பிட்டு நீங்கள் ஜங்குக் அப்படி அழுதுட்டு பார்க்குறீங்க. ஜங்குக் அதெல்லாம் காதுலேயே வாங்காமல் இதை பற்றி கண்டுக்காமல் உங்கள் சாரியை அப்படி பிச்சு போடுறான். அப்படியே இழுக்கிறான். உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. பிகாஸ் உங்கள் பின் போட்டு வச்சுருப்பீங்க, அந்த இடம்லாம் அவ்வளோ ரெட்டிஷ் ஆயிடுது. இப்போது ஒவ்வொருத்தையாக ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் தடுக்கலான்னு பார்க்குறீங்க. நீங்கள் அவன் கையை எடுத்து விடுற ஒவ்வொரு டைமும் அவங்களும் உங்களை நல்லாவே ஸ்லாப் பண்ணுறான். நீங்கள் சொல்கிறீங்க, சங்கோ இது மட்டும் வேண்டாம், இதை தவிர வேறு என்ன வேணாலும் என்ன பண்ணிக்கோ, இது மட்டும் வேண்டாம் சங்கோ ப்ளீஸ், என்னை விட்டு அப்படின்ட்டு அப்படி அழுகுறீங்க. அவன் சொல்கிறதுக்கோ அவன் பண்ணுறதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் இந்த கையை பிடிச்சி இழுக்கிறதெல்லாம் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு ஒரு ஸ்லாப் விழுது. உங்களால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையுமே ரிமூவ் பண்ணிடுறான். இப்போது நேக்கடாக நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவன் எதுவுமே பண்ணலை, அவ்வளோ அடிச்சிருப்பான். அந்த டயர்ட்லேயே நீங்கள் எதுவுமே பண்ண முடியாதா, மறுபடியும் அதுக்கே வந்துட்டோமான்ட்டு கண்ணில் தியர்ஸோட அந்த ஒரு நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது ஜங்குக் நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது அவன் அப்படியே உங்கள் மேலே ஓவராகி வரான். உங்கள் ஃபேஸை தான் அவ்வளோ ஒரு கோல்டாக பார்க்குறான். உன்னை சும்மா விட மாட்டேன், நீ செத்துடி அப்படின்ட்டு அப்படியே உங்களை போட்டு ஹார்ம் பண்ணுறான். நீங்கள் தடுக்கலான்னு பார்க்குறீங்க, பட் நோ யூஸ். அவங்களால தள்ள முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஸோ உங்களை அப்படி கிஸ் பண்ணுறான், உங்கள் நெக்கெல்லாம் அப்படி பைட் பண்ணுறான். அவ்வளோ லவ் பண்ணவன் தாங்கணும்னு நினச்சேன்டி, அப்படி பார்த்துக்கணும்னு நினச்சேன். ஆனால் நல்லா நிகழ்ச்சி செஞ்சுட்டல, உள்ள என்னடி பண்ணுச்சு உனக்குன்ட்டு அப்படி பிடிச்சவங்க ப்ரெஸ்ட்டை நல்லாவே ப்ரெஸ் பண்ணுறான். உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. நீங்கள் ஒரு வார்த்தை பேசல, உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது, பட் எதுவுமே நீங்கள் பேசல, அப்படி அழுகுறீங்க. ஜங்குக் அப்படி மட்டும்தான் சொல்கிறீங்க. அப்புறம் ஜங்குக் கொஞ்சம் கொஞ்சமாக அது ரொம்ப ஸ்ட்ராங்காக்குறான். அப்படியே அந்த கை அங்கே போகுது, அங்கே போய் நல்லாவே ப்ளே பண்ணுது. அவ்வளோ ஒரு மான்ஸ்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுறான். உங்கள் உடம்பு பூரா ஹக்கி பைட்ஸ், ஒரு இடம் கூட விற்காமல் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த நெயில் பைட்ஸ் அதெல்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ இப்போது இல்லை ஹிம் பண்ணலான்னு போகிறான். நீங்கள் கடைசியாக சொல்கிறீங்க, பாரு ஜங்குக்,
இதுக்கு நீ ஃபீல் பண்ணுவடா அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் ரொம்ப பாவமாக பேசிகிட்டு இருந்த நீங்கள் உச்சக்கட்ட கோவத்துக்கு போய் இப்படி சொல்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு அதில் காதில் வாங்கிட்டு லைட்டாக ஸ்மிட் பண்ணிட்டு அப்படியே விட்டுறான். அவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அவன் விட்ட உடனே அவ்வளோ பெயினாக இருக்குது. அவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணுறான். அவ்வளோ லவ்வபுளாக நீங்கள் போன டைம் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போது அதெல்லாம் ஒரு ஆப்போசிட்டாக மாறி ஒரு மான்ஸ்டரோட மோசமாக பண்ணுறான். உங்களுக்கு இப்போ ஜங்குக்கை பார்க்கவே அவ்வளோ பயமாக இருக்குது. உங்களுக்கு அந்த ஒரு நைட் அதை திரும்ப வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது ஜங்கு. உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்படி பண்ணுறான். அவங்கள என்ன பேசுறதுனே தெரியல. அந்த மேக்கப் செக்ஷன் ரொம்பவே ஹார்டாக அவ்வளோ கொடுமையாக போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ அப்படியே ஒரு 5 hours கிட்ட பாஸ் ஆகிடுது. ஸோ இப்போ வரைக்குமே ஜங்குக்கு உங்களை விடலை. ஸோ இப்போது நீங்கள் உங்களால் ஒரு சாவர ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க. உங்கள் ஷோலே லிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் மயக்கம் போட்டு விளையாண்டிட்டீங்க. பட் ஜங்குக்கு அதெல்லாம் எதுவுமே இது பண்ணல. அவ்வளோ பெயினாக இருக்குது இப்போ வரைக்கும். உங்களால் நடக்க கூட முடியலை. மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க சொல்ல போனால். ஸோ இப்போது ஜங்குக்கு வந்து அப்படியே பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் படுக்கிறான். உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஒரு ஆஃப் ஐஸில் சரி நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்கு நான் போகணும் அப்படின்ட்டு அப்படியே சொல்கிறீங்க. அப்போது ஜங்குக்கு வந்து அப்படியே திரும்பி பார்க்குறான். எப்படி சொன்ன அப்படின்ட்டு சொல்லவும் உன்னை விட்டு நான் போகணும். எனக்கு இங்கே இருக்கக்கூடாது. போகணும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையே வராமல் நீங்கள் சொல்கிறீங்க திக்கி திக்கி. பட் ஜங்கு உங்களை அப்படியே வந்து உங்கள் மேலே மறுபடியும் ஓவராயிட்டு நீங்கள் சீன்க பார்த்த மாதிரி தான் இருந்திருப்பீங்களா, அப்படியே உங்களை திருப்பி ஒன்று பார்த்த மாதிரி ஆப்போசிட்டில் பார்க்க வைக்கிறான். க்ளோஸ்டாக. அப்போ வந்து உங்கள் காதில் சொல்கிறான், நீ வந்து எங்கேயும் போக முடியாது. உனக்கு சொன்னல கல்யாணம் பண்ணும்போது வெல்கம் டு தி ஹெல்லுன்னு. அது சும்மா பேச்சு தான் சொல்லுவான். ஆனால் இப்போ சொல்கிறேன், வெல்கம் டு தி ஹெல். இதுக்கப்புறமேட்டு நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ கொடுமையாக இருக்கும். உனக்கு அவ்வளோ கொடுமையாக இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே உங்களை உங்கள் சின்னதாக முடிச்சு பேசியிருப்பானா அதை அப்படியே இப்படி தட்டி விட்டுட்டு அவனும் போய் படுத்துடுறான். உங்களுக்கு அவ்வளோ அழுக. என்ன பேசுறதுனே தெரியல. இப்படியே ஒரு 1.5 hour பாஸ் ஆகுது. நீங்கள் ஸ்டில் இப்போ வரைக்கும் ஒரு ஆஃப் ஐஸில் தூக்கமே வந்தால் கூட கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்திரிச்சு போகணுன்னு பார்க்குறீங்க. உங்களால் உட்கார முடியுது. அதுக்குமே அவ்வளோ பெயினாக இருக்குது. அப்படியே ஜங்குக்கை திரும்பி பார்க்குறீங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். உங்கள் கண்ணில் அந்த இப்போ வரைக்குமே தியர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போது நல்லா அந்த ரூமே சைலண்ட்டாக இருக்குது. அப்போன்னு பார்த்து ரூமில் யாரோ வர ஃபீல் உங்களுக்கு. நீங்கள் திரும்பி டோர் சைடு தான் பார்ப்பீங்க. அங்கே வந்து யாரோ டோரு நல்லா திறந்துட்டு இருக்காங்க. அதுவும் பொறுமையாக. ஸோ இப்போ நீங்களும் ஷார்ப்பாகி பார்த்துட்டு இருப்பீங்க. அது வேறு யாருமே கிடையாது. ஜானு ஐஷும் தான் ஒரு பூனைக்குட்டிங்க மாதிரி அவங்க பாட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சைலண்ட்டாக வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு டக்குன்னு ஜங்குக்கு தான் பார்க்குறீங்க. நல்லா தூங்கிட்டு தான் இருக்கான். ஸோ இப்போது ஜானு உங்களை பார்க்குறா. அந்த ஒரு மாதிரி சுச்சுவேஷனில் உங்களை பார்க்குறா. அவளுக்கு அவன் இருந்த இடம் அந்த ஜிம்மின் அன்னைக்கு அவனை போட்டு ஹார்ம் பண்ணுது. அதெல்லாம் தான் ஞாபகம் வருது. ஸோ இப்போது அப்படியே ஜானு உங்கள் கிட்ட பார்க்குறா. அவளுக்கே ஒரு மாதிரி அழுகையாக வருது. பிகாஸ் உங்கள் உடம்பு பூராவே அவ்வளோ ஒரு ஹக்கி பைட்ஸ் இருக்கும். அப்படியே 2 விஷயம் அவங்க கழுத்துக்கிட்டலாம் ஜங்கு கூட நெயில் பாக்ஸ் பட்டு ஏன் பிளட் கூட வந்துட்டு இருந்திருக்கும். இதெல்லாம் ஜானு ஐஷும் பார்த்துட்டு அவளுங்க அந்த சுச்சுவேஷனில் இருந்தானே இப்போ வைனும் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே அழுக வருது. ஸோ இந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணும்போது ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கோம். ஐஷு நகருது. அப்படியே வைன்ஷு அப்படின்ட்டு செய்கையாலே காட்டுறா. ஸோ இப்போது ஐஷு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போயிட்டு ஒரு கபோர்டு இருக்கும். அது வானோட கபோர்டு தான். ஸோ அதுலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து
ஐ மீன் ஒரு ஃப்ராக் மாதிரி எடுத்து அவகிட்ட கொடுக்குறாங்க. அவளும் அதை அப்படியே சைலண்ட்டாக போட்டுக்கிறா. சங்குக்கு இருக்கிறாங்களா அந்த மாதிரி பார்த்துட்டு அவளால் எந்திரிக்க முடியலனாலும் பெட்லேயும் உட்காந்து வாக்கில் போட்டுட்டா. ஸோ இப்போது ஜானு கிட்ட வந்து வாயின் சைலண்ட்டாக கேட்குறா, இங்கே எதுக்கு 2 பேரும் வந்தீங்க, இங்கே வராதீங்க போங்க அப்படின்ட்டு சொல்லவும், நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம் வாயின். இப்போது மேன்ஷனை சுற்றியும் அவ்வளவும் யாரும் இல்லை, இருந்தவங்களையும் நாங்கள் தூங்க வச்சிட்டோம் அப்படின்ட்டு சொல்லவும் எனக்கு ஒன்றுமே புரியல. பட் ஏதோ பண்ணியிருக்காங்க அது மட்டும் தெரியுது. ஸோ இப்போ ட்ரெஸ்ஸை போட்டு முடிச்ச அடுத்த செகண்டே 2 பேருமே ஒவ்வொரு கையும் தூக்கி அப்படியே வந்து வாயின் நடக்க வைக்கிறாங்க. ஸோ வந்து வாயினும் கொஞ்சம் கொஞ்சமாக தத்தி நடக்கிறா. ஸோ அப்போ வந்து ஜான் கையில் ஒரு ஃபோன் இருக்கு. இப்போ இவங்க ஹால்வேல தான் நடந்து போவாங்க, அதனால நல்லாவே பேசுகிறாங்க. ஜானு, என்ன ஃபோன் இது உங்ககிட்ட இருக்குது அப்படின்ட்டு கேட்கவும், இது ஏன் ஃபோன் கிடையாது, இங்கே இருக்க ஒரு செக்யூரிட்டி கார்டோட ஃபோன். வெளில ஒரு வண்டி நிற்குது, வண்டி அப்படின்னு சொல்லும் போது கேப் புக் பண்ணியிருக்கேன், அது வந்துருச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு சொல்லவும் அவங்களும் போயிருப்பாங்க. ஸோ இப்போது அந்த கேப்ல ஏறி உட்காந்துட்டாங்க. கேப் ஏறி அந்த ஸ்ட்ரீட்டை க்ராஸ் பண்ண அடுத்த செகண்டே ஒரு 4-5 வண்டிக்கிட்ட வருது. அது நல்லாவே தெரியுது வாயினுக்கு அந்த 2 கேர்ள்ஸுக்குமே. அது வந்து தேவங்கோட ஜிம்மினோட வண்டி தான், அவங்களோட காட்ஸ் சம்மந்தப்பட்ட வண்டி தான் அது. ஸோ இப்போது இதை பார்த்துட்டு வாயினுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. எப்படி அந்த காட்சோட ஃபோன் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்ட்டு ஒன்றுமே புரியாமல் அவளும் கேட்குறா. அதுக்கு 2 பேரும் சொல்கிறாங்க, ஒரு நாள் வந்து ஒரு ட்ரக்கை தான் வந்து ஜிம்மனும் தாங்க எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ வந்து அந்த ட்ரக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணி மெய்ட்ஸ் போடுற காஃபியில் வந்து அதை கலந்துட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் எப்படி மேன்ஷனில் வந்தீங்கன்னு கேட்டதுக்கு, பேக் டோர் வழியாக நீ எனக்கு கூட்டிகிட்டு வந்தில்ல, ஸோ அது டோர் வழியாக தான் மெய்ட்ஸ் போன கேப்பில் போட்டுட்டோம். அவங்க அசந்த நேரத்துன்னு பார்த்துட்டு அவங்களும் போய் எல்லாருக்கும் கொடுத்தாங்களா ட்ரிங்க்குன்ட்டு, அவங்களும் குடிச்சிட்டு மயக்கம் போட்டாங்க. அப்புறம் மெய்டும் போயிட்டாங்க, நாங்களும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லவும் இப்போ தான் எனக்கு மூச்சே வருது. அப்போ ஐஷு சொல்கிறா, அந்த மயக்க போட்ட விழுந்த ஐ மீன் அந்த குடிச்சிட்டு மயக்கம் போட்டு விழுந்த அந்த கார்ட்கிட்ட இருந்து தான் எடுத்தது இந்த பர்ஸும் அந்த ஒரு ஃபோனும். அந்த வாலெட்டில் நிறைய காசு இருந்துச்சு, ஸோ அதை வச்சு தான் புக் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ வாயின் இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு வார்மாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே சாஞ்சிக்கிறா. அவளுக்கு பாடி ஃபுல்லாக அவ்வளோ பெயின். ஸோ இப்போது அட் த சேம் டைம் இப்போது ஜங்குக்கை பார்த்தோன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ இப்போது அவங்க தான் உள்ளே வரான். ஜங்குக்கு இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு என்ன நடந்துக்குதுன்னு புரிஞ்சுக்கிறான். இப்போது ஜிம்மினும் பார்த்துட்டு என்னடா எப்படி படுத்துட்ருக்கான் அப்படின்னு யோசிக்கும் போதே ஒருத்தன் பார்க்குறான், அவன் எனக்கு காணும் அந்த இடத்துலேருந்து, எங்கே போயிருப்பா அப்படின்ட்டு ரூம் ஃபுல்லாகவே காட்ஸை வச்சு சர்ச் அப்படின்னு சொல்கிறான். ஸோ வந்து அங்கே வந்து அவங்க போயிடுறாங்க. இப்போ ஜிம்மன் தான், டேய் ஏஞ்சிட்றா அப்படின்ட்டு தட்டவும் இப்போது ஜங்குக்கும் அப்படியே கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு எந்திரிக்கிறான். எந்திரிச்சு சுற்றி முற்றி பார்க்குறான், ஏய் மயிருங்களா என்னடா பண்ணுறீங்க அப்படின்ட்டு தூக்கத்துலேயே கேட்கவும், அப்போ தான் சைடில் திரும்பி வாயின் இருக்காளான்னு பார்ப்பான். பார்த்தா அந்த இடத்துல வாயின் காணும். ஸோ அப்படியே திக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறான். ஏய் வாயின் எங்க அப்படின்ட்டு தேங்க பார்த்து கேட்கும். டே அதான்டா தேட அமிச்சிருங்க அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும் போது அவன் அமிச்ச 2-3 காட்ஸ்லாம் வந்து தலை வாயின் மேடம் எங்கும் காணும். அதுவும் இல்லாமல் காட்ஸ் எல்லாமே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, எப்படின்னு தெரியல, ஏதோ குடிச்சிருக்காங்க போல். அப்புறம் அந்த 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 குவார்ட்டர்ஸில் இருந்த அந்த 2 பொண்ணுங்களுமே இல்லை தலை அப்படின்னு சொல்லவும் திக்குன்னு ஆகுது. இப்போது ஜிம்மினுக்கும் தேங்குக்குமே அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போது ஜங்குக் தான், என்னடா பிடிங்கிட்டு இருந்தீங்க? அப்போது தேங் தான், மச்சான் அது எங்கேயாச்சும் வெளில தான் இருப்பாளுங்க, சேர்ந்து தப்பு வச்சிட்டாளுங்களா, இப்போ எப்படியாச்சு தேனா பிடிச்சிடலாண்டா, ஃபஸ்ட்டு வாடா அப்படின்ட்டு இப்போது ஜங்குக்கும் ஷர்ட்டெல்லாம் போட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போது வாயின் ஜானும் ஐஷுலாம் ஒரு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த வீடு வேறு யாரும் இல்லை, வாயினோட வீடு தான்.
அது ஐ மீன் அவங்க அப்பா அம்மா இருந்த ஒரு வீடு தான். ஸோ இப்போது அந்த வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஜானும் கேட்குறா, இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்லவும் எனக்கு எதுவும் பேச முடியல. அவள் அப்படியே நடந்ததெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்போது ஏன் எதுவும் பேச மாட்ற, என்னாச்சு அப்படின்ட்டு ஐஷு கேட்கவும் அவளுக்கு ஒன்றுமே பேச முடியல. அவ்வளோ அழுகையாக தான் வருது. ஸோ அப்போது ஐஷு சொல்கிறா, அவன் அப்படி பண்ணதுக்கு அவன் இப்படிலாம் அழுதுட்டு இருக்க, நீ தானே சொல்லுவா அழக்கூடாது, எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணுன்ட்டு, இப்பெல்லாம் அழுகாதவன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவளும் ஃபீல் பண்ணி சொல்கிறா. ஸோ அதுக்கு ஜானும் ஆமாம் இந்த சென்ஸ் அழுகாத அப்படின்ட்டுலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நைட் வரைக்கும் ஆயிடுது. ஸோ இப்போது ஜங்குக் மொத்த இடத்துலையுமே தேடிட்டான். அவனுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையுமே காற்று வச்சு தேடினான். ஆனால் ஒரு பர்சன்ட் கூட நீங்கள் தான் இருக்காள், அவள் எங்கேயாச்சும் போயிட்டாளான்னு கூட தெரியல. ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த ஐ மீன் வெளியூரில் இருந்த அந்த இடத்துல கூட பார்த்துட்டான் ஜங்குக். ஸோ இப்போது அங்கே கூட ஆள் வச்சு தேடணும், எங்கேயுமே அவனை காணும். ஸோ இப்போது ஜங்குக் தலையை பிச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். அட் த சேம் ஜிமினும் தேங்குமே அப்படி தான். ஸோ இப்போது ஜங்குக்கு ஒரு ஞாபகம் வருது. அது என்னன்னா, அந்த டாக்டர் சொல்லியிருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ் தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்கன்ட்டு. ஸோ அப்போ தான் சடனாக வந்து ஒரு யோசனை வருது. ஸோ அவங்கக்கிட்ட போய் டீட்டெயிலாக கேட்கலான்ட்டு ஜங்குக்கோட அப்பா அம்மாவை பார்க்குறதுக்காக ஐ மீன் ஜங்குக்கோட அப்பா அம்மாவை பார்க்குறதுக்காக போயிட்டு இருக்கான் ஜங்குக். ஸோ இப்போது அங்கே வந்துட்டான். இப்போது அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ஸோ இப்போது கொஞ்சம் அளவுக்கு ஓரளவுக்கு பேச முடியுது ரெண்டு பேராலையும். ஒரே ரூமில் தனி பெட்டில் போட்டு படுக்க வச்சுருக்காங்க. ஸோ இப்போது ஜங்குக்கும் அந்த ஹால்வேயில் இருக்க அந்த ரூமுக்கு போயிட்டு இருக்கான். ஸோ போயிட்டு இப்போ டோரை தான் ஓப்பன் பண்ணுறான். ரொம்ப நாளுக்கு அப்புறமேட்டு அவங்க மாமும் டேடியும் பார்க்குறான். பார்த்து அவங்க ரெண்டு பேரும் இப்போ ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்காங்க. ஸோ இப்போது படுத்துட்டு மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவர் வந்து யார் வரான்னு பார்க்குற போது ஜங்குக்கை பார்த்துருப்பாரு. ஸோ இப்போது ஜங்குக்கை பார்த்தோன்னே என்ன பேசுறதுன்னே தெரியல. ஜங்குக் அங்கே வந்துட்டியாப்பா நீ, ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அப்பா பார்க்கணுன்னு எனக்கு இப்போ தான் தோணுச்சா அப்படின்ட்டு அவர் நார்மலாக பேசுகிறாரு. அவருக்கு தெரியாது ஜங்குக் தான் அப்படிலாம் பண்ணான்ட்டு. ஏன்னு தெரியல, ஒரு ஆஃப் த எமோஷ்னல் வருது. என்னதான் இருந்தாலும் அவங்க இப்படி இருக்காங்களே, அதுக்கு நம்ம தான் காரணமாச்சேன்ட்டு ஜங்குக் வந்து அப்படி நினச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு ஒரு கோல்டு வாய்ஸை வச்சுட்டு இப்போ முன்னாடி வந்து, எனக்கு என்னாச்சு அவதான் அப்படின்ட்டு அவங்க பேச வரும்போதே ஐ மீன் ஜங்குக்கோட அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. அவள் ஐ மீன் தெரிஞ்சிருச்சாடா அது உனக்கு அப்படின்ட்டு சொல்லவும் ஜங்குக்கும் அப்படி கோல்டாக ஃபேஸ் வச்சுட்டு, ஆமாம் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாளா அப்படின்ட்டு அவனும் கேட்குறான். ஜங்குக்கோட அப்பா அது கேட்டோன்னே ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாரு. ஸோ அப்படி ஜங்குக் பக்கத்து தான் இருப்பானா, அவனை அப்படியே ஒரு ஸ்லாப் கொடுத்துருப்பாரு. ஜங்குக்கு ஒன் செகண்ட் என்ன பேசுறதுனே தெரியாது, அப்படியே பார்த்துட்டு இருப்பான். ஸோ இப்போது ஜங்குக்கோட அப்பா ஜங்குக்கை பார்த்து, டேய் அந்த பொண்ணு உனக்கு என்னடா பண்ணா, அப்படி என்ன பண்ணாடா அவனுக்கு, அவளை அப்படி பாடாப்படுத்தின, அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்த, கடைசியில் அப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவரும் ரொம்ப எமோஷ்னலாக சொல்கிறாரு. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. நான் என்ன பண்ணேன், குழந்தை இருந்துச்சுன்னா பெற்றுக்க வேண்டியதானே, அவன் அதை அபார்ட் பண்ணா அப்படின்ட்டு சொல்லவும் இப்போது ஜங்குக்கோட அம்மா ஒரு கோல்டு வாய்ஸில், அவள் ஒன்றும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை அபார்ட் பண்ணலை, உனக்கு தெரியுமாடா என்ன ஆச்சுன்னு அப்படின்ட்டு இப்போ சொல்கிறாங்க. இப்போது நம்ம பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போது ஜங்குக்கை அரெக்ட் பண்ணி ஒரு 1 month கிட்ட ஆகிட்டு இருந்திருக்கும். அவளுக்கு வந்து வெளியூருக்கு ஒரு 2 months கழிச்சு போகலாம், அது வரைக்கும் மோம் கூடயும் டாட் கூடயும் இருந்துட்டு போகலான்னு தான் நினச்சிருந்துருப்பா. ஸோ இப்போது அந்த 1 monthமே எனக்கு ரொம்ப மாதிரி மயக்கமாக வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அவளுக்கு வந்து ஒரே டவுட்டாகவே இருந்திருக்கும். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கழிச்சு இப்போல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு தடவை மயக்கம் போட்டு விழுந்துடுறா ஹால்வேல.
ஸோ அப்போ தான் வந்து ஜங்குக் கூட மாமும் டேடும் பார்த்துட்டு அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. ஸோ அங்கே தான் டாக்டர் சொல்லுவாங்க ஒன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ட்டு. ஸோ இந்த விஷயம் எதிர்ச்சவங்க எனக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்புறமேட்டு எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல, சிரிக்கிறதா இல்லை ஃபீல் பண்ணுறதா எதுவுமே புரியல. பட் அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பேபி அப்படின்ட்டு இருக்கும்போது ஜங்குக்கை பற்றி நினைக்கும் போது கொஞ்சம் வந்து பயமாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப வந்து கோவம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போது இவங்க எல்லாருமே இதை பற்றி ஹால்வேல பேசுகிறாங்க. ஐ மீன் டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. வான்கிட்ட கேட்கும் வாயனும் வந்து எதுவுமே பேசாமல் கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கா அவள் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு. ஸோ இப்போது என்னோட அம்மாவும் என்னோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க, ஐ மீன் ஜங்குக்கோட அப்பா அம்மா. அப்போது சொல்லும் போது இங்கே பாருங்கள், ஜங்குக் வந்து இன்னொரு 8 or 9 months வந்துடுவான். அப்புறம் அவன் வந்து நம்ம பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிப்பான். ஆனால் வயனோட நிலைமையை கொஞ்சம் பாருங்களேன். அவளை அந்த பேபி வச்சுட்டு என்ன பண்ணுவாள்? அவள் கண்டிப்பாக அபோர்ட் பண்ண மாட்டான். ஏன் நம்மளே அதுக்கு விட மாட்டோம். பிகாஸ் இது நம்ம பிள்ளைங்க. இப்போது வயனும் என்ன பண்ணுவா சொல்லுங்கள். அதனால வயனுக்கும் ஜங்குக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அவன் எப்படியாச்சும் மாறிடுவான். கண்டிப்பாக அவன் மாறிடுவான். அவன் மாறினதுக்கப்புறமும் அந்த குழந்தைய பார்த்தாவாச்சு அந்த கோவம் இதெல்லாம் அவனுக்கு போயிடுங்க. அப்புறமேட்டு அவனுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்ட்டு அவங்களும் திக்கி திக்கி கேட்குறாங்க ஒரு பயத்தோடய அவனோட டேட் கிட்ட. அவரும் வந்து இதே தாண்டி நானும் நினச்சேன். ஆனால் உனக்கு இதில் என்னன்னு தெரியல எனக்கு. இப்போ நீ தான் ஒன் சொல்லணும் அப்படின்ட்டு அவங்ககிட்டயும் கேட்குறாங்க. இவளுக்கு ஒரு செகண்ட் ரொம்ப பயமாகுது. என்னப்பா சொல்கிறீங்க? அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்களா அப்படின்ட்டு சொல்லவும் ஆமான்ட்டு சொல்கிறாரு. அதனால் எதுவும் பேசவே முடியல. பிகாஸ் அவன் அவ்வளோ பண்ணியிருப்பான். ஐ மீன் எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் ஹர்ட் மட்டும் பண்ண ஒரு பர்சன், அவரை பார்த்து பயந்துகிட்டே இருக்க பர்சனை கல்யாணம் பண்ணும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அவன் வந்து எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறா. அது பண்ணிவிட்டு அவர் ஒரு பாவமாக ஒரு தியரி ஐஸோடு பார்க்குறா என்னோட டேடை. ஒயின் பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாமா, ஆனால் நம்ம பாப்பாவை பார்த்துக்கோ. அவள் வளர்ந்துட்டானா அவரோட அப்பா யாருன்னு கேட்டால் என்னம்மா சொல்லுவேன்? கண்டிப்பாக குழந்தைங்க கேட்கும். உன்னால் அந்த 2 பாசத்தையும் கொடுக்க முடியாதும்மா. அப்புறம் இல்லீகலாக வளர்ந்த குழந்தைன்ட்டு என்னென்னவோ ஒன்று பேசுவாங்க, அந்த குழந்தைய பேசுவாங்க. அதம்மா சொல்கிறேன், ஒரு பிள்ளைக்கு அப்பா வேணும் அப்படின்ட்டு சொல்லவும் மைண்ட் எதுவுமே பேசல. அவரே பார்த்துட்டு அப்படியே நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் போயிருப்பா. ஸோ இப்படியே ஒரு 1 week பாஸ் ஆகுது. நினச்சிட்டு இருந்திருப்பா, சரி ஓகே என்னதான் இருந்தாலும் நான் பண்ணிக்கிறேன். அவன் ஜங்குக் தானே. பாப்பாவை பார்த்தோன்னே அவனுக்கு இன்னும் அடிக்கணும்னு தோணாது. அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணி ஸ்மோக் பண்ணணும் இந்த மாதிரி தப்பான விஷயம்லாம் பண்ண தோணாது. அவன் சைக்கோத்தனத்தை மாற்றிடுவேன். அதுவும் இல்லாமல் பாப்பாவை பார்த்தோன்னே அவனுக்கு இதெல்லாம் பண்ணவே தோணாது. பாப்பாவை நல்லா பார்த்துப்பான். நானும் அவங்க கூட ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுறேன். நானும் உங்கள் பாப்பாவும் நல்லா இருப்போம் அப்படின்ட்டு மிரர் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போது அவள் அப்படியே அந்த ஸ்டொமக்கை பார்த்துட்டு, உன்னோட அப்பாவை சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிடலாமா, ஒரு 2 monthsலேயே அவர்கிட்ட இதெல்லாம் சொன்னால் அவர் புரிஞ்சுப்பாரா பாப்பா? நீ தான் வந்து அவரை மாற்றணும். எனக்கான லக்கி சாம் நீ தான். என்னதான் இருந்தாலும் அவர் தானே என்னை ஃபஸ்ட்டு தொட்டார். அவர் கூட தானே நான் இருந்திருக்கேன். எப்படி என்னால் இன்னொருத்தவங்க கிட்ட போக முடியும்? இப்படி என்னால் இன்னொருத்தவங்க கிட்ட இருக்க முடியும், தொட விட முடியும்? இருந்தாலும் அவன் தானே என்னை தொட்டிருக்கான் பாப்பா.
ஒரு கோடி நான் வந்து ட்ரை பண்ணுறேன். பயமாக இருக்கும் ஆனால் நான் இருந்துருவேன். நான் நான் பொறுத்துக்கிறேன். கொஞ்ச காலத்தில் அவனும் மாறிடுவான். ஒன்று பார்த்தோன்னே அவனும் மாறணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ரொம்ப ஒரு குழந்த மாதிரி நீங்களும் அழுதுட்ருக்கீங்க. அப்போ வந்து ஒன்று யோசிச்சு பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் ஜங்குக்கை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க. சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க தான். பட் ஒரு லாங் பிரேக் அப்புறம் உங்களுக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து அப்போ தான் ஜங்குக்கை ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பீங்க. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஜங்குக்கும் கிட்ட வரும்போது தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போது ஜங்குக்கு ஒரு 2 வயசு கூட இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பான். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்திருப்பான். அவனோட பிஹேவும் சரி அவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். அப்போ அவன் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஹாப்பி பர்த்டே ஒன் அப்படின்ட்டு அவனோட பன்னி ஸ்மைலில் சிரிச்சுக்கிட்டே கொடுப்பான். அப்போல்லாம் ஜங்குக்கு உங்ககிட்ட நல்லா தான் பேசுவான். ஐ மீன் அந்த பர்த்டே பார்ட்டியில் தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது உங்களை பார்த்து நல்லாவே பேசியிருப்பான். நீங்களும் ஆக்சுவலாக உங்களோட ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷும் உங்கள் முதல் காதலே ஜங்குக் தான். பட் வந்து இது ஜங்குக்கு தெரியாது. நீங்களும் அப்போ சின்ன பொண்ணா அதை உங்களுக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அப்போத்துலேருந்து ஜங்குக்கை அடிக்கடி பார்க்குறது, ரொம்ப நல்லாவே பேசுறது அப்படின்னு தான் இருந்திருக்கும். நீங்கள் 12th முடித்ததுலேருந்து ஜங்குக்கை பார்த்துருக்கவே மாட்டீங்க. பிகாஸ் எப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்தாலுமே ஜங்குக் அங்கே இருக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கும். அதனால் கொஞ்ச நாளுக்கு வந்து ஜங்குக்கை நீங்கள் வந்து பார்க்கவே முடியாததுனால ஜங்குக்கும் உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி மனசுக்குள்ளேயே ரொம்ப நாளாகவே ஒரு ஒன் சைடாக க்ரஷ்ஷாக ஒன்று நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்கள் மாமும் டேடும் இறந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க 2 பேரும் கூப்பிடும் போதும் நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க, இப்போது பெரியப்பா பெரியம்மா கூட போனால் ஜங்குக்கை பார்க்கலாம்ல அப்படின்ட்டு தினமும் அவனை பார்க்க முடியும். அந்த ஒரு ரீசனும் தான் நீங்கள் வந்ததுக்கு காரணம். ஸோ இப்போது அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. நான் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வச்சுருந்தேன்னு தெரியுமா அப்படின்ட்டு மறுபடியும் அது உள்ளே போகிறீங்க. ஐ மீன் அந்த இமேஜின்குள்ளேயே. ஸோ போயிட்டு ஜங்குக்கை பார்க்கலான்ட்டு ஆசையாக இருந்திருப்பீங்க. ஸோ வந்து அப்போ தான் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க. ஐ மீன் ஸ்டார்டிங் சீனில் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து டெரஸ்க்கு போகும்போது டெரஸ்லேருந்து ஒரு ரூமில் ஜங்குக் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்ட்டு அப்போவே உங்கள் ஃபர்ஸ்ட் லைட் லவ், அந்த ஒரு ப்ரீஷியஸான ஒரு லவ் அங்கேயே உடஞ்சி போயிருக்கும். அதெல்லாம் நினச்சி பார்த்து இப்போ கூட உங்களுக்கு அழுகையாக வருது. ஸோ இப்போது அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு என்னதான் அவன் அப்படிலாம் பண்ணியிருந்தாலும் பாஸ்ட் லைஃப்பில் பல்லு கடிச்சிட்டு நான் மறந்துடுவேன். ஆனால் ஃப்யூச்சர்லேயாச்சும் நம்ம ஹாப்பியாக இருப்போம்மா, சொல்லு பாப்பா அப்படின்ட்டு மறுபடியும் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த எல்லா ரீசனுமே தான் ஜங்குக்கு மறுபடியும் சேர்த்து வைக்குது. அதுவும் இல்லாமல் பாப்பா இருக்கா, அவளுக்கு ஒரு டேடும் வேணும்ல, அது ஜங்குக் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் விஷயத்துக்குமே ஜங்குக்கு மறுபடியும் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அவன் தப்பே பண்ணியிருந்தாலுமே தென் எப்படி ஜங்குக்கோட அப்பா அம்மாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் சொல்லியிருப்பீங்க நீங்கள், ஓகேப்பா நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன் அவன் வரட்டும் அப்படின்ட்டு தான் இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு நாள் இந்த மாதிரி போயிட்டுருக்கும் போதே நீங்கள் வந்து ஷாப்பிங் சொல்லிட்டு வெளில போயிருந்துருப்பீங்க. அப்போ ரோட் க்ராஸ் பண்ணும்போது ஒரு குரூப் ஆஃப் த கேங் வந்து அந்த இடத்துலேருந்து ஒரு காரை பண்ணி ஐ மீன் ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாங்க வேணும்ட்டே. ஸோ பின்னாடியே தான் அவங்க மாமன் டேடும் வந்துட்டுருப்பாங்க. சரின்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கார் ஆக்சிடென்ட் ஆகிட்டோன்னே உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. உங்களோட பாடியிலேருந்து பிளட் வந்துகிட்டே இருக்கு. உங்களை அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. ஸோ அப்படி தான் உங்களுக்கு பேபி அபார்ட்டும் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ வந்து இது எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ ஜங்குக் கிட்ட. ஸோ வந்து ஜங்குக்கும் என்ன பேசுறதுனே தெரியாமல் இவ்வளோ நேரம் அவனுக்கும் ரொம்பவே வந்து ஒரு மாதிரி கொடூரமாக அப்படி இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு முகத்தில் ஒரு மாதிரி பாவமான ஒரு ரியாக்ஷன் வருது. அது ஜங்குக்கோட அப்பா அம்மாக்கே புதுசாக இருக்குது. பிகாஸ் என்னோட ஃபேஸ் இப்படிலாம் இருக்காதே, இவ்வளோ ஃபீல் பண்ணுறானா அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பிகாஸ் ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டோன் ஹார்ட்டடான ஒரு பர்சன். அவனுக்கு இப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாருக்குமே. ஸோ வந்து இப்போது அவங்க சொல்லும் போது எனக்கு புரியல அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். அதுக்கு வந்து ஜங்குக்கோட அப்பா, அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணது வேறு யாரும் இல்லைடா,
உன்னோட எனிமின்ட்டு சில பேர் சுற்றிட்டு இருப்பாங்களே, நீ தேவையே இல்லாமல் வம்ப வளர்த்துட்டு இருப்பியே, அவங்க தான் வேணுட்டே பண்ணிவிட்டாங்க. அதில் என்னோட உயிரே போயிருந்திருக்க வேண்டியது. எப்படியோ தப்பிச்சிட்டா. ஆனால் குழந்தை மாட்டிக்கிச்சு. இந்த குழந்தை போச்சு. இப்போ அப்படிதான் அவளுக்கு அபோட்டே ஆச்சு. அதுக்கு காரணமே நீ தானடா. அந்த பொண்ணு உனக்கு அப்படி என்னடா பண்ணா? அவங்க கிட்ட உன்னை ஆரம்பத்துலேருந்து பிடிச்சி விரும்பினதை சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? மறுபடியும் நீ அவளோட குழந்தைய பார்த்தோன்னே திருந்திடுவேன், மாறிடுவேன் நினச்சேன். ஆனால் நீ தெரியல, ஒன்றுமே புரியல. இப்போ பாரிஸில் இருக்கா அப்படின்னு சொல்லவும் ஜங்குக்கோட மாம்க்கும் டாருக்கும் தெரியாது. ஜங்குக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வாயினை வந்து இப்போது இப்படிலாம் பண்ணது. ஸோ அவங்க இப்படி சொல்லவும் ஜங்குக்கு எதுவுமே பேசல. அப்படியே திரும்பி பின்னாடி தான் வரான். டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஹால்வேல தான் வந்து நிற்கிறான். அங்கே சுற்றி முற்றி யாருமே கிடையாது. மாதிரி டார்க்கஸ்டிக்காக இருக்குது, நைட் டைம் வேறு. ஸோ வந்து அப்படியே அங்கே நடந்து போகிறான். ஸோ செவுத்தில் சாஞ்சு அப்படியே தொப்புன்னு கீழே உட்காந்துடுறான். அப்போது எல்லாத்துக்கும் அந்த காரணமா நான் இவ்வளோ மோசமாக இருந்திருக்கேன்ல. அவன் பாவம்ல. அவன் வந்து அவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஃபஸ்ட்டு டைம் பிறந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஜங்கு கண்ணில் அந்த தண்ணின்னு ஒன்று வருது. அவன் இல்லைனா எமோஷ்னலாக பேசியிருப்பான், பட் அவன் அழுதுருக்கவே மாட்டான். எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் உடஞ்சி போகாத ஒரு பர்சன் அந்த இடத்துல ஒடிஞ்சு போகிறான். அவன் வந்து அப்படி அழுகிறான். மன்னிச்சிருவான், நீ இவ்வளோ பண்ணிட்டல்ல, எனக்கு தெரியாமல் உன் லைஃப்பில் இப்படி பண்ணியிருக்கல. இப்போ இதைய விட்டுட்டு போயிட்டல்ல. ஆண்டி என்ன மறுபடியும் லவ் பண்ண மனசு சொல்லியிருக்குல்ல. ஆனால் நான் திரும்ப அதை கெடுத்துக்கிட்டேன்ல. திரும்ப வந்துடுறேன். என்னால முடியலடி. லாஸ்ட்டு ஒரே ஒரு சான்ஸ் கொடுறி. அப்படி பார்த்துக்கிறேம்மா, வந்துடுமா. திரும்ப திரும்ப உன்னை ஹர்ட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு. அவன் இது வரைக்கும் உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கான்ட்டு இப்போ எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி பார்க்குறான். அன்றைக்கு உங்களை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டது. ஸோ வந்து இப்போ மறுபடியும் உங்களை பற்றி முழுசாக புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் பண்ணது, அந்த அவ்வளோ ஹர்ட் பண்ணது, அவ்வளோ பேசினது எல்லாமே வந்து மைண்டில் வந்துட்டு போகுது. நான் மன்னிச்சிருமா, திரும்ப வந்துரு, ஹரியத்தா போட்டேன்டி, என்னை விட்டு போயிடாதடி அப்படின்ட்டு அப்படி அழுகிறான். அங்கே சுற்றி யாருமே கிடையாது. அவனுக்கு அவனே சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். ஸோ இதோட தாண்டா அந்த பார்ட் முடியுது. ஸோ வந்து இப்போது ஜங்குக்கு என்ன அடுத்து பண்ண போகிறான், அதுவும் இல்லாமல் ஒயின் இப்போ என்ன பண்ண போகிறா, ஐஷு ஜானோட கதை என்ன, அவங்க ஏன் அப்படிலாம் ஆனாங்க, அது அவங்க சொன்ன இந்த ரீசன் உண்மைதானா, தேவன்கிட்டேயும் ஜிமின்கிட்டேயும் சொன்ன ரீசன் உண்மைதானா, இது எல்லாமே நெக்ஸ்ட் பார்ட், ஃபைனல் பார்ட் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அதுவும் இல்லாமல் அடுத்து என்ன மூவ் எடுத்து வைக்க போகிறா, திரும்ப வருவாளா மாட்டாளா, அதுவும் இல்லாமல் ஜங்குக் அப்புறம் என்ன பண்ண போகிறா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில், அவனை கண்டுபிடிப்பானா மாட்டானா, இது எல்லாத்துக்குமே ஒரு எண்டிங் நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்லுவேன். அதுக்குள்ளே கமெண்ட்டில் என்ன திட்டாதீங்க ப்ளீஸ் ஆர்மீஸ். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு போட்டுடுறேன், ஓகேவா? உங்களை வெயிட் பண்ணி வைக்கணும் அப்படிலாம் கிடையாது, எனக்கு டைம் இல்லை, அதுதான் ஒரு விஷயம். நல்லா ஷெடியூல்ஸ்லாம் டைட்டாக இருக்கா, அதான். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக்கே போட மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க.
உங்களுக்காக தானே இப்படி இப்படி யோசிச்சு போடுறேன். நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, ஹாப்பியாக ஆர் சேட் நல்லா தானே போகுது. கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைபை மட்டும் தட்டி விட்டுருங்களேன். என்ன ஒரு ஆள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, உங்களுக்கு என்ன ஆக போகுது சொல்லுங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், தினமும் ஹாப்பியாக இருந்தால் பார்க்கலாம். புரியும்னு நினைக்கிறேன். போட்டுருங்களேன் ப்ளீஸ். அப்புறம் எல்லாருமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருங்க. நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க மறந்துடாதீங்க. பாய் அமீஸ். எல்லாருமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருங்க. பாய் அமீஸ்.